இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கின்றது. நம்முடன் பாஜகவினுடைய மாநில செயலாளர் இருக்கிறார், வினோத் பி சுலம். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், களம் எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் வெற்றி என்பது இப்போ இந்த மார்ஜின் தான். அதாவது 170 180 200 சீட்டா அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம். நேற்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. அங்கே வந்திருந்த கூட்டம் அப்படிங்கிறது ஆர்கானிக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வெயிலில் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அஃப்கோர்ஸ் ஆர்கனைஸ்டாக ஒரு மெச்சூர் பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி நடத்தணுமோ எல்லாருக்கும் தண்ணி உணவெல்லாம் வழங்கப்பட்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் என்பது இங்கே இருக்கக்கூடிய மூடு, மக்களோட மூடு என்ன அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், ஒரு பெரிய அளவில் மக்கள் பெரிய எண்ணிக்கை வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போகுமிடம் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு வெறுப்பு, ஒரு எதிர்ப்பு, அது முழுவதுமே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவலையாக மாறி அனைத்து இடங்களிலுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது, குறிப்பாக பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளுமே மிக அருமையான ஒரு வெற்றி தரக்கூடிய தொகுதிகளாக இப்போ இருக்கக்கூடிய டி நகர் தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபியோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் எந்த கூட்டணி கட்சி வேட்பாளராக இருந்தாலும் கூட முழு உணர்வோடு, முழு புத்துணர்வோடு, உணர்ச்சியோடு இறங்கி களத்திலே பாடுபட்டு வெற்றிக்காக அனைவரும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது தமிழக மக்களுக்கான ஒரு தேர்தல், மக்களுக்கான வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக தேடி கொடுக்கும் என்ற சந்தேகம் கிடையாது. சார், இப்போ முதலமைச்சர் தொடர்ச்சியாக டீலிமிட்டேஷனை பற்றி தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்ட்டுலாம் சொல்லி இன்றைக்கி போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்காரு. கருப்பு கொடி ஏற்றுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த கருப்பொடி டெக்னிக்கெல்லாம் மக்களுக்கு பிடிச்சி போச்சு. ரொம்ப அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் ஆயிடுச்சு. இன்றைக்கி மக்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க. இந்த ட்ரெண்டிங் ஸ்டைலில் இன்னுமே பிரிவினைவாதம், மொழி, மதம் இதெல்லாம் பேசி அரசியல் செய்வதுங்கிறது ஓல்டு ஃபேஷன்டு. அவர் ஏதாவது புது ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணால் பரவாயில்ல, ஆனால் இது எடுபட போவது கிடையாது. விரக்தியின் உச்சமாக நீங்கள் பேப்பர் கொளுத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் இருக்க வெயில் பத்தாதுன்னு. ஸோ அவர் ஒரு விரக்தியின் உச்சத்தில் தோல்வி பயன் காரணமாக எப்படியா டைவர்ட் பண்ண முடியாதான்னு எல்லா முயற்சி செய்து பார்க்கிறார்கள். ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே எடுபடாத ஒரு சூழ்நிலை உருவாகி இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்க முடியாத கத்திரிக்காய் மாதிரி இன்றைக்கி திமுக மாறிடுச்சு. ஸோ திமுகவுக்கு வெற்றி என்பது பறிப்போய் ரொம்ப நாள் ஆச்சு. செகண்ட் பிளேஸாக தேர்ட் பிளேஸாக திமுக அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது உதயநிதி ஸ்டாலின் 2021 அவர் ஆசீர்வாதம் வாங்கினதை, காலில் விழுந்ததெல்லாம் பற்றி இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்காரு. இந்த தேர்தலையும் அவங்களோட இந்த ஆட்சியில் சாதனைகள்னு எதுவுமே இல்லையா? இன்னுமே அந்த யுக்திகளை கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சாதனை சொல்லி பேச முடியும் அவங்களால? தமிழ்நாட்டோட கடனை 10 லட்சம் கோடி ஆக்கினதா, இல்லை பால் விலை ஏற்றினதா, இல்லை பஸ்ஸு கட்டினதை ஏற்றினதா, இல்லை அதிகப்படியான கொள்ளையா இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரக் கலாச்சாரமா, இல்லை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையா, இல்லை பாலியல் கொடுமைகளா, எதை பற்றி பேசுவாங்க? இதுதான் திமுகவோட 5 ஆண்டுகள் நடந்த விஷயங்கள். ஸோ சாதனைன்னு சொல்ல வழி இல்லாமல் இன்னமே ஒரு பழைய காலத்து டேப்பரை காட்டுற மாதிரி விஷயம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது உதயநிதிக்கு முடிசூடுவதற்கான தேர்தல். அதுக்காக தான் இன்சூரன்ஸ் எடுத்தது போல் 2000 கோடி செலவு பண்ணி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த முறை மக்களோட மனசை மாற்ற முடியாது, மக்கள் ஓட்டை வாங்க முடியாது. உங்களோட லஞ்ச பணத்தை எடுத்துப்பாங்களே தவிர மக்கள் வாக்களிக்க கூடாது என்பது தெளிவாக இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட போகிறது. தேங்க்யூ.